தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி 2024 நடந்த இது வரைக்கும் 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த எக்ஸாம் நடந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அதில் பர்சன்டேஜ் டாபிக் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜ் டாபிக். ஓகேவா? அந்த பர்சன்டேஜில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். 2024 கேட்டது. ஓகேவா? இப்போ குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 ரூபாய் சேமித்தால் எனில் ரெயின்கோட்டோட அசல் விலை. அப்போ குறள்மதிங்கிறவங்க 20% தள்ளுபடி, 20% டிஸ்கவுண்ட். ஓகேவா? அந்த 20% டிஸ்கவுண்டில் 25 ரூபா சேமிச்சிருக்காங்க. ஓகேவா? 20% டிஸ்கவுண்ட்னால 25 ரூபா சேமிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த டிஸ்கவுண்ட் 20%னால 25 ரூபா சேமிப்பு. அப்போ இந்த 20% தான் 25 ரூபாய். ஓகேவா? அதுதான் அர்த்தம். 20% தள்ளுபடி பண்ணனால 25 ரூபா சேமிச்சிருக்காங்க. அப்போ 20% தான் 25 ரூபா. அப்போ 20% 25 ரூபானா நம்மளுக்கு அசல் விலை என்னன்னு தானே கேட்குறாங்க. அப்போ 20% 25 ரூபானா 100% எவ்வளவு? ஓகேவா? அப்போ 100% எவ்வளவு? 20% 25 ரூபானா 100% இன்ட்டு 5. இது நார்மலாக இப்படி போடணும். 20%, அந்த 20% தான் 25 ரூபா. ஓகேவா? பர்சன்டேஜ் டாபிக் நம்ம எதுக்கு பார்க்குறோமோ அதை கீழே போட்டுடணும். ஓகேவா? அந்த 20%க்கு 25 ரூபானா 100%க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்களா? அப்போ அந்த 20%க்குங்கிறத கீழே போட்டு அமௌண்ட்டை மேலே போட்டுடணும். இன்ட்டு 100%க்கு எது தேவையோ அதை சைடில் எழுதிடணும். 100%க்கு. அப்போ அடித்தோம்னா கேன்சல் பண்ணோன்னா 5 டைம் வரும். அப்போ 25 இன்ட்டு 5 எவ்வளவு? 125. அப்போ 125 ரூபாங்கிறதா நமக்கு ஆன்சர். இல்லைன்னா இதை வச்சும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 20%க்கு 25 ரூபானா 20% 100% எப்போ மாறும்? இன்ட்டு 5 போட்டால் 100% மாறும். அப்போ அமௌண்ட்டும் இன்ட்டு 5 போட்டால் 125. எப்படி வேணால் நம்ம ஈஸியான மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகையை காண்க. அதாவது இப்போ 2016 ஒரு மக்கள் தொகை இருந்திருக்கு, அது ஆண்டுக்கு 6% அதிகரிக்குது. அப்போ எப்படி எழுதணும்னா, எக்ஸ் 2016 இருந்தது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஆண்டுக்கு 6% அதிகரிக்குதுன்னா 100ஓட அந்த 6 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி 106 டிவைடட் பை 100. ஓகேவா? எடுத்து 2 வருஷமா, இப்போ 2016 2018 வரைக்கும். இப்போ இந்த 6%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு தான், 2017 வரைக்கும். அப்போ 2018க்கு இன்னொரு 6%. ஓகேவா? 6% ஒரு வருஷம் தான். நமக்கு 2016 2018னால இன்னொரு 6% ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை சீக்குவல்ட்டு எவ்வளவு ஆயிருக்கு? 2,38,765 ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸ்ன்னு இருந்தது, ஏதோ ஒன்று இருந்தது. மொதல் வருஷம் 106% அதிகரிச்சிருக்கு. அடுத்த வருஷமும் 6% அதிகரித்து லாஸ்ட்டில் நமக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். இப்போ கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணால் 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 10, மீதி 3, கீழே 5 0, திரும்ப இங்கே 5 2 10, மீதி 3, திரும்ப இங்கே 5 0. அவ்வளோதான். இப்போ இந்த 50ங்கிறது இந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் போவோம். இந்த 53 இந்த பக்கம் போகிறப்ப டிவிஷனில் போவோம். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவோட இந்த 53 வச்சு இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம். திரும்ப இந்த 53 இதை கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்க வேல்யூவோட இந்த 50 இன்ட்டு 50 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சரு 2,12,500ன்னு வரும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதா இதில் வேலையே. ஓகேவா? இந்த ஃபார்மெட்டை எழுதிட்டோம்னா அதுக்கடுத்து அப்படியே கேன்சல் பண்ணி போட வேண்டியதான். இப்போ போட்டோம்னா 2,12,500ன்னு வரும். அதுதான் ஆன்சரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7/4 சதவீதமாக மாற்றுங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இப்போ இருக்குது 4ன்னு இருக்குது. இந்த 4 சதவீதமாக மாற்றணுங்கன்னா 4 இன்ட்டு 100 போடணும். 100 போட்டால் அது சதவீதமாக மாறும். அதே மாதிரி தான் இப்போ 7/4க்கும் 7/4 சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 7/4 இன்ட்டு 100 இன்ட்டு 100 போட்டால் அது சதவீதமாக மாறிடும். ஓகேவா? அப்போ 4ஆல் கேன்சல் பண்ணோன்னா 25 வரும். அப்போ 25 இன்ட்டு 7 எவ்வளவு? 7 35, மீதி 3 14 17. அப்போ 175%. 175%ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியின் நுழைவுச் சீட்டின் விலை 1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவுச் சீட்டின் விலை எவ்வளவு? அவ்வளோதான். இப்போ 2015 1500 ரூபா. ஓகேவா? சிம்பிளானது தான். 2015 1500 ரூபாயா. இப்போ இந்த வருஷம் 18% அதிகரிச்சிருக்கான். அப்போ அதிகரிச்சிருக்குன்னா 100ஓட 18 ஆட் பண்ணுவோம். அப்போ 118 டிவைடட் பை 100. அவ்வளோதான். அப்போ இந்த ஆண்டு ஒரு ஆண்டு தானே, இந்த ஆண்டு நுழைவுச்சீட்டின் விலை என்ன? இப்போ கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் இது டிவைட் ஆயிரும். அப்போ 118 இன்ட்டு
15 மல்டிபிள் பண்ணோன்னா 40 4 5 9 5 8 1 1. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 7 7 1770. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன? அப்போ 25க்கு 15, அப்போ 25க்கு 15, அப்போ 25க்கு அந்த இக்குன்னு வர்றதை கீழே எழுதிடணும். அப்போ இந்த 25க்கு 15, அந்த 15 மேலே எழுதிடணும். சதவீதம் தானே கேட்குறாங்க, அப்போ சதவீதம்னா இன்ட்டு 100. அவ்வளோதான். இது எழுதுறது தான் மேட்ரு. எழுதிட்டா ஈஸியாக போட்டுடலாம். இதை 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம் வரும், கீழே 5 டைம் வரும். திரும்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 2 5 10 20. அப்போ 3 × 20 60%. அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? ஓகேவா, இது வந்து மென்சுரேஷன் டாப்பிக்கு, ஆனால் பர்சன்டேஜில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். இப்போ வட்டத்தோட ஆரம் இந்த மாதிரி எது கொடுத்துருந்தாலும் சரி, வட்டமோ சதுரமோ செவ்வகமோ எது கொடுத்துருந்தாலும் அது 1% அதிகரித்தா பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா 2 டைம் போட்ட வேண்டியதான். இப்போ வட்டத்தோட ஆரம்ங்கிறத, இப்போ வட்டத்தோட பரப்பளவுங்கிறத நம்ம 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். வட்டத்தோட பரப்பளவு 100ன்னு சும்மா அசியூம் பண்ணிக்கிட்டோம். அது 1% அதிகரிக்கிறது. ஓகேவா, அப்போ 1%னா இப்போ பரப்பளவுனா 2 டைம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ்னா 100ஓட இந்த ஒன்று ஆட் பண்ணுவோமா, ஆட் பண்ணால் 101/100. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு. அப்போ பரப்பளவுனால 101/100 2 டைம் பண்ணணும். ஓகேவா, சப்போஸ் கன அளவுனா இன்ட்டு 101/100ன்னு 3 டைம் பண்ணணும். நமக்கு பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. பரப்பளவுனா 2 டைம் போட்டால் போதும், அவ்வளோதான். அப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 101 மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஓகேவா, அப்போ 101 × 101 மல்டிபிள் பண்ணால் என்ன வேல்யூ வரும் நமக்கு, 101 101 மல்டிபிள் பண்ணால் 1 0 1 0 0 0, அடுத்து 1 0 1, திரும்ப 1 0 2 0 1. இப்போ 10,201 இருக்கா, இங்கே கீழே 100 இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சோன்னா 102.01. அப்போ 100ன்னு இருந்தது 102.01 மாறி இருக்கு. அப்போ 100ன்னு இருந்தது 2.01% அதிகரிச்சிருக்கு. அப்படி தானே, 100ன்னு இருந்தது 102.01 மாறி இருக்கு. அப்போ 100 2.01% அதிகரிச்சிருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு மணிகள் எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? அப்போ 20 மணியில் 5 மணி சிவப்பு மணின்ட்டாங்க. அப்போ மொத்தம் 20 மணி டோட்டல். அந்த டோட்டலை கீழே பண்ணிடணும். 20 மணியில் 5 சிவப்பு மணியா, அப்போ 5 இன்ட்டு அதோட சதவீதம் கேட்டிருக்கனால 100. இப்போ சப்போஸ் இப்படி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 20 மணியில் 5 மணி சிவப்பு மணி எனில் சிவப்பு மணி இல்லாததோட சதவீதம்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 மணி சிவப்பு மணினால 5 மேலே போட்டோம். சிவப்பு மணி இல்லாததோட சதவீதம்னு கேட்டிருந்தாங்கன்னா 15ன்னு மேலே போட்டிருப்போம். ஓகேவா, 20ல் 5 சிவப்பு மணினா சிவப்பு மணி இல்லாதது 15 அப்படி போட்டிருக்கணும். ஓகேவா, கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதுறதா இதில் விஷயம். இப்போ அடித்தோம்னா 0 இந்த 2க்கு 5 டைம் வரும். அப்போ 5 × 5 25%. அதுதான் நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியிருக்கு. 350 ரூபா செலவிட்டு அதோட இன்னொரு 5% சேர்த்து செலவிட்டிருக்காங்க. அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியாக செலுத்தப்படுவது இது. இப்போ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த வரியை மட்டும் பார்த்துருவோம். 5% ஜிஎஸ்டி செலுத்தியிருக்காங்க. இப்போ 350 ரூபா அதோட சேர்த்து 5% எக்ஸ்ட்ரா செலுத்தியிருக்காங்க. அப்போ 350 இன்ட்டு அதில் 5% பார்த்தா ஜிஎஸ்டி கிடச்சிருமா, ஜிஎஸ்டி 5%, அதுலேருந்து இன்னொரு 5% எக்ஸ்ட்ராவாக செலுத்தியிருக்காங்க. அப்போ 5% பார்த்தா ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 0க்கு 0 கேன்சல் ஆகும். ஒரு 5க்கு இங்கே 2, இதை கேன்சல் பண்ணோன்னா 17 வரும். ஓகேவா, 17.5 37 35 2ஆல் கேன்சல் பண்ணால் 17.5. இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்படி பிரியும்னா 2 ஜிஎஸ்டி இருக்கும். மத்திய ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒன்று, ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒன்று. இப்போ ஜிஎஸ்டி வரி வந்து மொத்தம் 20% அப்படின்னா அதில் 10% வந்து சென்ட்ரல் எடுத்துக்குவாங்க, 10% ஸ்டேட் எடுத்துக்குவாங்க. ஜிஎஸ்டி வரி 10%னா அதில் 5% சென்ட்ரல் எடுத்துக்குவாங்க, 5% ஸ்டேட் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி தான் இப்போ மொத்த அமௌண்ட்டு நமக்கு 17. அந்த 17ல் பாதி சென்ட்ரல் பாதி ஸ்டேட் எடுத்துக்குவாங்க. இப்போ மொத்த அமௌண்ட் 50 ரூபானா அதில் 25 பிரிச்சுக்குவாங்க, 100 ரூபானா 50 பிரிச்சுக்குவாங்க. இப்போ மொத்த அமௌண்ட்டு 17. அப்போ சென்ட்ரலுக்கு எவ்வளோ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ÷ 2 போட்டால் ஆன்சர். அப்போ ÷ 2 போட்டோன்னா சென்ட்ரலுக்கு 8.75 ரூபா, ஸ்டேட்டுக்கு 8.75 ரூபா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவர்களும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 80% மாணவிகளும் தேர்ச்சி பெற்ற நிலையில்
தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு தேர்வை வந்து 900 மாணவர்கள் 600 மாணவிகள் எழுதியிருக்காங்க. அதில் இப்போ அந்த 900 மாணவர்களில் 70% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். இப்போ 900ல் 70% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா 63. அப்போ 630 மாணவர்கள் வந்து நமக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்போ 600 மாணவிகளில் 80% மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்களா? அப்போ 600ல் 85% மாணவிகள். இப்போ 85 எவ்வளோன்னு பார்த்தோம்னா இன்ட்டு 100 போட்டோன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டா மீதி 85 இன்ட்டு 6. 85 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30, மீதி 3 48, 51. அப்போ 530 மாணவிகள். ஓகேவா? 510 மாணவிகள். ஓகே, இப்போ நமக்கு தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ டோட்டலாக இப்போ பார்த்துடணும். இப்போ டோட்டலாக 900 மாணவர்கள் 600 மாணவிகள், அப்போ மொத்தம் 1500 பேர் டோட்டலாக. ஓகேவா? இப்போ இதில் 630 ஆண்களும் 510 பெண்களும் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. அப்போ தேர்ச்சி பெற்றவங்க மொத்தம் எவ்வளவு? 0 4 1140. 1140 பேர் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? தேர்ச்சி பெறாதவங்க கேட்குறாங்க. அப்போ டோட்டல் 1500, அந்த டோட்டலை கீழே போட்டுருணும். நமக்கு அந்த டோட்டலில் 140 பேர் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. 140 பேர் தேர்ச்சி பெற்றுட்டா மீதி எவ்வளோ பேர் தேர்ச்சி பெறாமல் இருக்கிறாங்க? 1500ல் 1140 பேர் தேர்ச்சி பெற்றுட்டா மீதி தேர்ச்சி பெறாதவங்க 360 பேர். இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ சப்போஸ் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா 1500 கீழே போட்டுட்டு 1140 மேலே போட்டுட்டு இன்ட்டு 100 போட்டுருப்போம். நமக்கு தேர்ச்சி பெறாதவங்க தான் கேட்குறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 360 மேலே போட்டு அடுத்து கேன்சல் பண்ணிட வேண்டியதான். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 3ஆல் கேன்சல் பண்ணால் 1 3 2 3 0. அடுத்து 5 3 15. இப்போ 120 5ஆல் அடித்தோம்னா நமக்கு 24% வரும். அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகள். இப்போ முட்டைகள் நிரம்பிய கூடையிலிருந்து 20% முட்டைகள் வந்து உடஞ்சிருச்சான். ஓகே, அப்போ 20% உடஞ்சிருச்சு. 25% முட்டைகள் விருந்தினருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், 20 25 மொத்தம் 45% முட்டை. அந்த 45% முட்டைங்கிறது இருக்குது. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? மீதம் இருந்த 22 முட்டைகள். அப்போ 45%, இப்போ 20% உடஞ்சிருச்சு, 25% ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ மீதி எத்தனை பர்சன்டேஜ்? 55%. ஓகேவா? அப்போ அந்த மீதி 55%ல் என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ மீதம் இருந்து 22 முட்டைகள்ட்டாங்க. அப்போ மீதம் இருந்தது முட்டையாக பார்க்குறப்ப 22 முட்டை, பர்சன்டேஜாக பார்க்குறப்ப 55%. ஓகேவா? ஏன்னா 20% கூடையிலேருந்து உடஞ்சிருச்சு, 25% ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ மொத்தம் 45%. அது போக மீதி பர்சன்டேஜ் 55. அந்த 55% தான் இந்த 22. ஓகேவா? அந்த மீதி 22 முட்டையை என்ன பண்ணியிருக்காங்க? குடும்ப உறுப்பினர்கள் உண்ணப்பட்டது. அப்போ கூடையில் இருந்த மொத்த முட்டைகள். ஓகேவா? அப்போ சிம்பிள் தான். அப்போ 55% முட்டை, 55% முட்டை தான் எவ்வளவு? 22. அப்போ 55% முட்டை தான் 22. நமக்கு எவ்வளோ வேணும்? மொத்த முட்டைகள் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த முட்டைகள்ங்கிறது 100%. பார்த்தோம்னா ஆன்சர் 11 கேன்சல் பண்ணோம்னா 2 டைமு, கீழே 5 டைமு. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 0. அப்போ 2 × 20 எவ்வளவு? 40. அப்போ மொத்த முட்டைகள் 40. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளையும் எழுதினர். ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்போ 6 எக்ஸாம் தான் நடந்திருக்கு இது வரைக்கும். அதுலேயே வந்து இந்த கொஸ்டின் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? வேறு கொஸ்டின் பேப்பரில் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. 900 மாணவர்கள் 600 மாணவிகள் எழுதியிருக்காங்க. அந்த தேர்வில் 70% மாணவர்கள் 80% அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கூட மாறாமல். முன்னாடி பார்த்த கணக்கு தான். அப்போ ஆன்சர் என்னது? இது 24%. நெக்ஸ்ட்டு, குமரன் 20%. இதுவும் பார்த்தது தான். பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு குரல்மொழி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே குமரன் கொடுத்துட்டு அதே இதை அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னது? குமரன் 20% தள்ளுபடியோடு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமிச்சிருக்காரு. ரெயின் கோட்டோட அசல் விலை. அப்போ இந்த 20% தான் இந்த 25. 20% தான் 25னா 100% எவ்வளவு? 125. ஓகேவா? அப்போ 2 கணக்கு பாருங்கள், அடுத்தடுத்து ரிப்பீட் ஆயிருக்கு. கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகள்
இப்போ 5 டசன், ஒரு டசன்னா 12, 5 டசன்னா மொத்தம் எவ்வளவு? 5 டசன்னா 60 முட்டை. அப்போ டோட்டல் 60 கீழே எழுதிட்டோம். 45 முட்டைகள் நல்ல முட்டைகள், நமக்கு கெட்ட முட்டைகள் தான் கேட்குறாங்க. அப்போ மொத்தம் 60 முட்டையில் 45 நல்ல முட்டைனா கெட்ட முட்டை 15, அதோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100, அவ்வளோதான். 15ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம் வரும், 4 இதை டிவைட் பண்ணால் 25%. அப்போ ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 6 எக்ஸாமில் நடந்த பர்சன்டேஜ் வந்து மொத்தம் 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 13 கொஸ்டின்ஸும் கேட்டு பார்த்துட்டோம். அதில் 2 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட். அப்போ ஓல்டு கொஸ்டின் எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம், இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக LCM, HCF, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.